வங்கியில் விவசாய கடன் மானியத்துடன் வாங்கித் தருவதாக கூறி மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்தவர்களிடம் 217 சவரன் நகை மற்றும் 89 லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்டவரை ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்த நிலையில் அதன் பின்னணி பலரை மிரளச் செய்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் வேலமாத்தூரைச் சேர்ந்தவர் கருணாமூர்த்தி. கூலி தொழிலாளியான இவர் அந்தியூர், பவானி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களிடம் வங்கியில் விவசாய கடன் மானியத்துடன் வாங்கித் தருவதாகவும் அதற்கு குறைந்த வட்டி என்றும் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனை நம்பி அந்தியூர், புதுமேட்டூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் மனைவி சசிகலா கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விவசாய கடன் பெறுவதற்காக 12 சவரன் நகையை கருணாமூர்த்தியிடம் வழங்கியிருக்கிறார். இதையடுத்து கருணாமூர்த்தியே விவசாய கடன் கிடைத்து விட்டதாக கூறி குறிப்பிட்ட தொகையை சசிகலாவிடம் வழங்கியிருக்கிறார். மேலும் கருணாமூர்த்தி அவருக்கு அவசர தேவைக்கு பணம் தேவை எனவும் அதற்கு வங்கி வட்டியை விட கூடுதலாக தருவதாக சசிகலாவுக்கு ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனை நம்பி சசிகலா 9 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கருணாமூர்த்தியிடம் அளித்துள்ளார். ஆனால் கருணாமூர்த்தி கூறியபடி விவசாய கடனுக்கான மானியமும் வாங்கிய தொகைக்கான வட்டியும் அசலும் தரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சசிகலா கடந்த ஜூன் மாதம் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. கருணாமூர்த்தி வங்கியில் விவசாய கடன் மானியத்துடன் வாங்கி தருவதாக கூறி நகைகளை பெற்று தனியார் வங்கியிலும் பைனான்ஸ் நிறுவனத்திலும் அடமானம் வைத்து அதற்கான தொகையை மட்டும் வழங்கி பின்னர் அதே தொகைக்கு கூடுதல் வட்டி தருவதாக பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதேபோல் 30க்கும் மேற்பட்டவர்களிடம் 217 சவரன் நகை மற்றும் 89 லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்று மோசடி செய்து தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு எஸ்பி ஜவஹர் உத்தரவின் பேரில் அந்தியூர் காவல் நிலையத்தில் இருந்த வழக்கு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இதன் பேரில் மோசடியில் ஈடுபட்ட கருணாமூர்த்தியை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் சங்கீதா தலைமையிலான போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கருணாமூர்த்தி சரணடைந்தார். தொடர்ந்து அவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி ஈரோடு கிளை சிறையில் அடைத்தனர். கருணாமூர்த்தியிடம் இருந்து பல்வேறு இடங்களில் அடமானம் வைத்ததற்கான ரசீதுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த ரசீது மூலமாக நகைகளை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிக வட்டி கிடைப்பதாக ஆசை வார்த்தை கூறுவது அல்லது இது போன்ற நபர்களை நம்பி ஏமாறுவது தமிழகத்தில் தொடர்கதையாக மாறி வரும் நிலையில் இது போன்ற வேலைகளை நம்பாமல் நேரடியாக வங்கிக்கு செல்வது போன்றவையே தீர்வை கொடுக்கும் என்கின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.